ஏட்டி நெட்டவள்ளி, எங்கடி இருக்கிற? கொஞ்சோண்டு சோறு போட்டு கொண்டாடி. வவுறு கவா கவான்னு பச்சி எடுக்கு. எங்க தாண்டி போய் தொலைவ? காதில் ஒரு பேச்சு வாங்கிக்கிறியா இல்லையா? அத்தை மாமியாரே இருங்க வாரேன், இருங்க இருங்க எடுத்துட்டு ஓடியாரேன். ஏத்தே எப்போ பாரு நெட்டவள்ளி குட்டவள்ளின்னு கத்திக்கிட்டே இருந்தா நான் சோறு ஆக்கி எடுத்துட்டு வர வேணாமா? நான் என்ன உள்ள விளையாடிக்கிட்டாக்குறேன். இந்தாங்க பிடிங்க சாப்பிடுங்க. ஏட்டி வவுறு அம்புட்டு பசி எடுக்குடி. இந்த மாத்திரை ப்ரெஷருக்கு சுகருக்கெல்லாம் போடுறதுனால மயக்கம் வரா மாதிரி இருக்குதுடி. ஒருவா சோறு கொடுக்கறதுக்குள்ள என்ன சிலுப்புறா நீயே? என்ற மாவன் இன்னைக்கு பொழுதோடைக்கு வரட்டும். ரெண்டில் ஒன்று கேட்குறேன். ஏண்டா மாவனே, ஒருவா சோறு கேட்டால் கூட ஒன்றரை பொண்டாட்டிக்கு எனக்கு சோறு போடுறதுக்கு வலிக்குங்கிறா. என்னன்னு கேளுடான்னு சொல்லி கொடுக்குறேன் இரு. நல்லா வேலைக்கு 3 நேரமும் சூடாக ஆக்கி வடித்து கொட்டுறல்ல. நீங்கள் இதுவும் பேச்சுங்க இன்னும் பேச்சுங்க. என்னமோ சொல்லி கொடுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? வந்து போடின்னு சொன்னால் நான் பாட்டி கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாச்சும் காலை ஆட்டிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு சோறு தின்னு எடுக்கலாம். இங்கே நின்னா வேலை, குமிஞ்சா வேலை, உக்காந்தா வேலை. ஆஹாஹா, என்ன கதையாக சொல்கிறா இவ? காலையில் சோறுக்கு நைட்டு சோத்தை போடுவா நல்லா சிலுன்னு. நைட்டு கேட்டோமா காலையில் ஆக்கின பழைய சோத்தை போடுவா நல்லா சிலுன்னு. இவ எனக்கு சூடாக ஆக்கி கொட்டுறாளாம். வரட்டும், இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு கட்டுறேன். ஏ அத்தை மாமியாரே, உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் என்ன போட்டு கொடுக்குறது? நானே போன்னு போட்டு சொல்கிறேன். நெட்டவள்ளி, ஏட்டி நெட்டவள்ளி, வீட்டில் இருக்கிறியா? என்னாடி நெட்ட, மாமியாரும் மருமகளும் ஒரே கொஞ்சல் சாப்பிட்ருக்கு. நீ வேற சும்மா கீதா, எறிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கினேன். இந்தா வந்துட்டால அவ கூட்டாளி. இன்னுமே 2 பேரும் பேச்சுவாளுங்க, கதையாக பேச்சுவாளுங்க. என்ன கதையை பேச போகிறாங்க? என்னை பற்றியே தான் பொறிஞ்சி தள்ளுவாளுங்க. வீட்டில் வேலை செய்கிறதுக்குன்னா அம்புட்டு வலிக்கு. என்னாட்டி நெட்டவள்ளி, உன் மாமியாக்காரு சாடமாடையா என்னை தான் ஏதோ சொல்லுதாட்டுங்குது. சாடமாடையாலாம் இல்லையம்மா, நேராகவே தான் சொல்கிறேன். உங்கள் 2 பேர்த்தையும் தான். அடியே 4 முடி என்ற மாமியாருக்கு பார்த்தியா, வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான். நான் வந்து வீட்டில் ஒரு வேலை செய்கிறது இல்லையா, அவங்களுக்கு வேலைக்கு சோறு பொங்கி போடுறது இல்லையா. சாயங்காலம் அவங்க மாமா வந்தது என்ன சொல்லி கொடுத்து ஊட்ட விட்டு துரத்தி விட்றாங்களாம். ஆமாம், அதை செய்யாமல் விடவே மாட்டேன் பார்த்துக்க. பார்க்கலாம். இன்னைக்கு வரட்டும் அந்த மனுஷன். யார் வீட்டில் இருக்கிறது, யார் ஊட்ட விட்டு கிளம்புறதுன்னு இன்னைக்கு ரெண்டில் ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன். நானும் அதுக்கு தான் போகிறதுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.